இதே போல் சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்து பாருங்கள். யாருமே எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் யார் யாருக்கெல்லாம் சிக்கன் சாப்பிட பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போல் மல்லி, வரமிளகா, ஒரு 5 வரமிளகா, பட்டை, சோம்பு, மிளகு, ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின 4 வெங்காயம், பொடியாக நறுக்கின 4 பல்லாரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதும் 2 தக்காளி தான், மீடியம் சைஸில் 2 தக்காளி மட்டும் சிக்கன் குழம்புக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதை சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா மசாலா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லைங்களா, அதிலே மஞ்சள் பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விட்டு இறக்குனிங்கன்னா சுட சுட என்னோடய ஸ்டைலில் மசாலா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.